ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கேரக்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது டேண்டன் அனிமே கேரக்டர் பற்றி. இந்த அனிமே ரீசெண்டாக பெரிய ஹிட் ஆகிருக்கு, அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். ஓக்கரன் ஃபஸ்ட்டு ஓக்கரன் பற்றி பார்த்துடலாம். அடிக்கடி அறம் பிடிக்கிற, அடிக்கடி யார்கிட்டயாச்சும் மொக்க வாங்குற, ஆனால் நல்ல ஹார்ட் கொண்ட ஒரு பையனாக தான் அந்த ஓக்கரன் இருக்கான். இவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஏலியன்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் எப்போதுமே அமைதியாக இருக்கிறதுனால, ஏலியன்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இவனை வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இவங்ககிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கும்போது மோமாயாசை வந்துட்டு என்ட்ரி கொடுத்து ஓக்கரனை வந்துட்டு காப்பாற்றிடுவான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓக்கரனுக்கு வந்துட்டு மோமாயாசை கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. கடைசி ரெண்டு பேரும் எப்படியோ பேசி வந்துட்டு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஃப்ரெண்டானதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கோஸ்ட் இருக்கிறது தான் உண்மை, ஏலியன்ஸ் இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு போகும் ரெண்டு பேர்த்துக்குள்ள. கோஸ்ட் ஏலியன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துல யார் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஓக்கரன் மோமாயாசேவை ஏலியன்ஸ் இருக்க இடத்துக்கு போக சொல்லுவான். அதே மாதிரி மோமாயாசே பார்த்தீங்கன்னா ஓக்கரனை கோஸ்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டு போக சொல்லுவான். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா தான் தெரியும் கோஸ்ட்டும் ஏலியன்ஸ் இருக்குது, ரெண்டு பேர் உண்மை தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஓக்கரன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிமா பேர் இருக்கும், மோமாயாசே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஏலியன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா பேய் வந்துட்டு பிடிச்சிரும். அதே மாதிரி மோமோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிரும். ஒரு கட்டத்தில் மோமோ வந்துட்டு திணறிட்டு இருக்கப்போ ஓக்கரன் வந்துட்டு என்ட்ரி கொடுத்து மோமோ வந்துட்டு காப்பாற்றிடுவான். சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்போ கிரானி இருக்குல்ல, அந்த கிரானி வந்துட்டு மோமோவையும் ஓக்கரனையும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டனலுக்கு வந்துட்டு வர சொல்லும். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டர்போ கிரானியை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் டர்போ கிரானியோட ஃபுல் பவர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ டர்போ கிரானியை மேனேஜ் பண்ணி ரெண்டு பேரும் வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பூனைக்குட்டி பொம்மையில வந்துட்டு டர்போ கிரானியை அடைச்சிருவாங்க. அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறப்போ ஓக்கரனோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்துட்டு காணாமல் போயிருக்கும். இந்த விஷயத்தை பற்றி டர்போ கிரானி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு மோமோ அண்ட் ஓக்கரன் வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அப்படி பேசப்போ தான் தெரியும் டர்போ கிரானி அவனோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு. ஆமாப்பா, நான் ஃபைட் அப்போ அதை வந்துட்டு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக வந்துட்டு ஓக்கரன் கிட்ட வந்துட்டு டர்போ கிரானி சொல்லுவாள். ஸோ காணாமல் போனது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் பால் ஷேப்பில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டர்போ கிரானி வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறமா தான் தெரியும் அந்த கோல்டன் பாலை ஐரி அப்படிங்கிற ஓக்கரனோட ஸ்கூல்மேட் தான் எடுத்திருப்பா அப்படின்னு. இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த கோல்டன் பாலை வாங்குறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்துட்டு நடக்கும். அது வரைக்கும் டேண்டன் பார்த்தீங்கன்னா காமெடியாக போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு எபிசோடில் ரொம்பவே எமோஷனலாக வந்துட்டு டேண்டன் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. கடைசியாக அந்த கோல்டன் பாலை தூக்குன ஐரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பவர்ஸ்லாம் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ ஐரி, மோமோ, ஓக்கரன் இவங்க மூணு பேர் தான் இப்போ வந்துட்டு டீமாக இருக்காங்க. புதுசாக வர ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தங்களை வந்துட்டு இப்போ அவங்க மூணு பேர் தான் சேர்ந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓக்கரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டர்போ கிரானியோட பவர்ஸ்லாம் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ டர்போ கிரானியோட பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓக்கரன் வேற கேரக்டராகவே மாறிடுவான். அதாவது நார்மல் ஹியூமனாக இருக்கும்போது அவன் வந்துட்டு இன்னசென்ட்டாக இருப்பான். பட் டர்போ கிரானி பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அவன் வந்துட்டு வேற கேரக்டராகவே மாறியிருப்பான். புதுசாக வர ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தங்களை எப்படி காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் டேண்டன் அனிமே வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமே பார்க்கல அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஆர் காலேஜ் இருந்தால் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.